நாடு முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கான கோடைக்கால கொண்டாட்டம் கிரிக்கெட் திருவிழாவானது வரும் 22ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நடைபெற இருக்கிறது. 2 மாதங்கள் கிரிக்கெட் கொண்டாட்டம் தான் நடைபெற போகிறது. உலகின் மிகப்பெரிய பணக்கார விளையாட்டாக அறியப்பட்டது இந்த ஐபிஎல் போட்டிகள். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஜெயிக்க போகும் அணிக்கு 20 கோடி ரூபாய் பரிசு. அதை தவிர்த்து ஒவ்வொரு போட்டியிலும் பரிசு மழை கொட்டும். ஜெயித்த அணிக்கு மேலும் மேலும் பரிசு மழை கொட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே அந்த 20 கோடி ரூபாய் பரிசை பெறுவதற்காக 2 மாதங்கள் 10 அணிகள் மோத இருக்கின்றன. இதிலே சில முக்கிய வீரர்கள் அந்த போட்டிகளை எல்லாம் விளையாடாமல் இருக்க போகிறார்கள். அதில் மிக முக்கியமானது ஹர்திக் பாண்டியா, ஒரு அணியின் கேப்டன். இவர் முதல் போட்டியிலே விளையாட மாட்டார் என்றால் கடந்த ஆண்டு செய்த ஒரு தவறுக்காக கடந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகளிலே கடைசி 2-3 போட்டியில் அவர் அதாவது ஓவர் ஸ்லோவாக பந்து வீசியதற்காக அவருடைய அணி குறைந்த ஓவர்களை வீசியதற்காக ஒரு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனை இந்த ஐபிஎல் முதல் போட்டியிலே அவர் நிவர்த்தி செய்ய இருக்கிறார். எனவே அந்த தண்டனைக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக மும்பை தனது முதல் ஆட்டத்தை விளையாட இருக்கிறது. அந்த முதல் ஆட்டத்திலே இவர் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார் என்பது மிக முக்கியமானது. ஒரு போட்டியில் விளையாட மாட்டார். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க போது ஜஸ்பிரீத் பும்ரா, உலகின் நம்பர் 1 பந்து வீச்சாளர். அவர் தற்போது சாம்பியன்ஸ் டிராபியில் கூட விளையாடவில்லை. காயம் காரணமாக கடந்த ஜனவரியிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பிய பிறகு அவர் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. எனவே தொடர்ந்து இந்த ஐபிஎல் போட்டிகளிலும் முதல் 2 முதல் 4 வாரங்களுக்கு முதல் 4 வாரங்கள் அதிகபட்சமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதி வரை விளையாட மாட்டார் என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல். இது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இதுவும் ஒரு பலத்த அடி என்றால் அந்த அணியின் மிக முக்கியமான பந்து வீச்சாளர் அவர்தான். எனவே அவர் இல்லாமல் சந்திக்க போகிறார்கள் என்பதால் அதே போன்று முதல் போட்டியிலும் முதல் ஆட்டத்திலும் விளையாட மாட்டார் அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. எனவே மும்பை அணிக்கு சிக்கல் மேல் சிக்கல் என்பார்களே, அப்படி ஒரு சிக்கல் தான் இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது KL ராகுல் தற்போது டெல்லி அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் விளையாட மாட்டார் என்ற தகவல் உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு பேரிடியாகத்தான் டெல்லி அணிக்கு வந்திருக்கிறது. என்றால் அண்மையிலே சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை மிக சிறப்பாக இந்திய அணிக்காக விளையாடி தொடர்ந்து 2 போட்டிகளில் இறுதி போட்டி ஆகட்டும், அதுக்கு முந்தைய போட்டி நியூசிலாந்து போட்டி ஆகட்டும், அனைத்திலுமே அவர் மிக சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு இறுதி வரை வெற்றியை அழைத்து சென்று வெற்றியை தேடி தந்த பெருமை KL ராகுலுக்கு தான். மற்ற வீரர்கள் அடித்திருந்தாலும் கடைசியில் இவர் தான் வெற்றியை தேடி தந்தார். எனவே KL ராகுல் அவருக்கு குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த முதல் குழந்தையை வரவேற்பதற்காக தன் வீட்டாருடன் இருக்க வேண்டும் என அவர் திட்டமிட்டிருக்கிறார். எனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 வாரங்களுக்கு ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி 1 மாதம் வரை அவர் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என தற்போது தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே KL ராகுலும் முதல் 1 மாதத்திற்கு அந்த போட்டியில் பங்கேற்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் தற்போது டெல்லி அணி வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, மேலும் பல சூப்பர் ஸ்டார் வீரர்களாக இருக்கக்கூடிய ஜோஷ் ஹேசல்வுட் RCBக்காக விளையாட இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் 12 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டவர். ஆஸ்திரேலியாவின் மிக சிறந்த வேக பந்து வீச்சாளர் ஒருவர் ஹேசல்வுட். எனவே அவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்கிற காயம் காரணமாக அவருக்கு இடுப்பிலே காயம் ஏற்பட்டிருப்பதால் அந்த காயத்தின் காரணமாக அவர் பங்கேற்க வாய்ப்பில்லை என கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக மிச்சல் மார்ஷ் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டவர். அந்த மிச்சல் மார்ஷ் ஆல்ரவுண்டர் அவரும் பங்கேற்க மாட்டார். அவரும் காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே போன்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு மற்றொரு வீரர் மயாங்க் யாதவ் என்ற ஸ்பீட் ஸ்டார், மிக சிறந்த வளரும் வேகப்பந்து வீச்சாளர் மயாங்க் யாதவ், அவரும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என கூறப்பட்டிருக்கு. முதல் காயம் காரணமாக தான் அவரும் பங்கேற்க மாட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்கிலாந்தை சேர்ந்த ஹாரி ப்ரூக், அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஐபிஎல் விளையாடக்கூடிய மிக சிறந்த ஒரு விளையாட்டுக்காரர், ஆல்ரவுண்டர். அவரும் இந்த போட்டியில் பங்கேற்க மாட்டேன் என கூறியிருக்கிறார். ஏனால் இங்கிலாந்து அணிக்காக தான் விளையாட வேண்டிய கட்டாயம் இருப்பதால் தேசிய அணிக்கு விளையாட வேண்டும், எனவே பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்திருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட இவரும் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் அளவில் எடுக்கப்பட்ட ஒரு வீரர். எனவே அவர் பங்கேற்காமல் இருப்பதும் சற்று அதிர்ச்சியை தரக்கூடிய தகவலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்று பல வீரர்கள், முக்கியமான நட்சத்திரங்கள் என்று பார்த்து வந்தால் இதில் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு ஆட்டத்தில் பங்கேற்க மாட்டார். மற்றபடி ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல், ஜோஷ் ஹேசல்வுட், அதே போன்று மிச்சல் மார்ஷல் போன்ற ஹாரி ப்ரூக் போன்ற மிக சிறந்த வீரர்கள் எல்லாம் பங்கேற்க வாய்ப்புகள் குறைவு. அதே போன்று
ஜெஃப்ரி ஆர்ச்சர், மிச்சல் ஸ்டார்க், ஜாம்பா போன்ற அதிரடி பந்து வீச்சாளர்கள், சுழல் பந்து வீச்சில ஜாம்பா ஆகட்டும், அதே போன்று வேக பந்து வீச்சில ஆர்ச்சர், ஸ்டார்க் போன்ற வீரர்கள் எல்லாம் பங்கேற்பதில் வாய்ப்புகள் குறைவு. ஏனால் தேசிய அணிக்காக அவர்கள் அந்த போட்டியில் பங்கேற்க வேண்டிய கடமை இருப்பதால் அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என கூறப்படுகிறது. எனவே இந்த வீரர்கள் பங்கேற்காவிட்டாலும் இந்த போட்டி மிக சிறந்த போட்டியாக இருக்கும் என்பது மாற்று கருத்து. என்றால் மற்ற வீரர்கள் IPL போட்டி மிக மிக விறுவிறுப்பான, சுறுசுறுப்பான, ஒரு ரம்மியமான, கவர்ச்சிகரமான போட்டியாக மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் அடுத்த திருப்பமாக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது MS தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தூணாக இருக்கக்கூடிய MS தோனி பயிற்சிக்காக சென்னையில் குடும்பத்துடன் பயிற்சிக்காக வந்திருந்தார். திடீரென தன் மனைவி குழந்தையுடன் ஊருக்கு திரும்பி போய்விட்டார். ஏன் போனார், எதற்கு போனார் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் தற்போது நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அவருடைய நெருங்கிய நண்பரான பண்டு அவருடைய திருமணத்திற்காக சென்றிருக்கிறார். திருமணம் முடிந்து தற்போது சென்னையும் திரும்பி விட்டார். சென்னை அணிக்கு சென்னையும் வந்துவிட்டார். தனது பயிற்சியை இன்று முதலே தொடங்க இருக்கிறார் அவர். எனவே மிக தெளிவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜடேஜா வந்துவிட்டார், அதே போல ருத்ராஜ் அனைவருமே தற்போது சென்னைக்கு அருகே உள்ள நாவலூர் என்ற இடத்திலே சிறப்பு முகாமிலே தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாதுகாப்பு அணி வீரர்கள் பாதுகாப்புடன் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே தன்னுடைய அடுத்த 6வது கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முழு மூச்சுடன் சென்னை அடுத்துள்ள நாவலூர் பகுதியில் சிறப்பு முகாமிலே பயிற்சி எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். சில வீரர்கள் வருவார் போவார், ஆனால் தொடர்ந்து IPL போட்டி எப்பொழுதுமே ரசிகர்களின் முதல் போட்டியாக, ஆர்வத்தை தூண்டக்கூடிய போட்டியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரவீன்.